டிக்டாக் விளம்பரத்தை பார்த்து சிங்கப்பூரில் கடன் வழங்கும் நிறுவனத்திடம் கடன் வாங்குவதாக நினைத்த உள்ளூர் ஆடவர் கடைசியில் மோசடிக்காரர்களிடம் சிக்கி படாத பாடுபடுகிறார். சிங்கப்பூரில் பதிவு பெற்ற கடன் வழங்கும் நிறுவனத்தின் இணைப்பு லிங்கை தட்டி நவம்பர் 18இல் 8000 சிங்கப்பூர் டாலரை 29 வயது அவ்வாடவர் கடனாக வாங்கியுள்ளார். தொடக்கமாக 800 சிங்கப்பூர் டாலர், அதாவது 2620 மலேசிய ரிங்கேட் அவரின் வங்கி கணக்கில் போடப்பட்டுள்ளது. அதனை வட்டியுடன் சேர்த்து 3930 ரிங்கேட்டாக திரும்பி செலுத்த வேண்டும் என சிங்கப்பூரில் விற்பனை அதிகாரியாக வேலை செய்யும் அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். இப்படியே அடுத்தடுத்து பணம் போடப்படுவதும் வட்டி பணம் கட்டுவதுமாக போய்கொண்டிருந்தது. கடைசியாக 16,408 ரிங்கேட்டை OTP கட்டணமாக செலுத்த வேண்டும் என கூறிய போதே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து சிங்கப்பூரில் அவர் போலீஸ் புகார் செய்துள்ளார். அதை எப்படியோ தெரிந்து கொண்ட மோசடிக்காரர்கள் இஸ்கண்டா புத்ரி தாமானுசா பாயுவில் உள்ள வீட்டை தீ வைத்து கொளுத்து போவதாக மிரட்டினர். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கே வந்து நோட்டீஸ் ஒட்டிவிட்டு கார் மீதும் வீட்டின் மீதும் சிவப்பு சாயம் தெளித்துவிட்டு சென்றுள்ளனர். சந்தேகத்தில்தான் கடன் வாங்கிய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோதுதான் அவ்வாடவர் அதிர்ச்சியானார். அதாவது அவர் கடன் வாங்கியது அந்த சிங்கப்பூர் நிறுவனத்திடம் அல்ல, மாறாக அந்நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி ஆள் மாறாட்டம் செய்த மோசடிக்காரர்களிடமிருந்து என்று.